சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் டிரான்ஸ்பார்மர்களை உடைத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 800 கிலோ காப்பர் கம்பிகளை திருடிய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 2 வருடங்களாக ஆட்டம் காட்டி வந்த திருட்டு கும்பல் சிக்கியது எப்படி? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கரண்ட் கட்டாகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்பது புரியாமல் தவித்து வந்த மின்துறை அதிகாரிகளுக்கு தற்பொழுதுதான் விடை கிடைத்துள்ளது. திருடுவதற்கு எத்தனையோ பொருட்கள் இருந்தபொழுதும் டிரான்ஸ்பார்மரில் தான் கை வைக்க வேண்டுமா என புழக்கத்தில் பரிதவித்து வந்த கிராம மக்கள் எரிச்சல் அடைந்துள்ளனர். அடிக்கின்ற வெயிலுக்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை சார், சீக்கிரம் திருட்டு கும்பலை பிடிச்சு உள்ள போடுங்க சார் என பொங்கிய பொதுமக்களுக்கு தற்பொழுதுதான் விடிவு காலம் கிடைத்துள்ளது. அந்த 5 பேரை போலீசார் தட்டி தூக்கியதும் தான் சற்று நிம்மதியடைந்துள்ளனர் கிராம மக்கள். டிரான்ஸ்பார்மரில் கை வைத்து காப்பர் கம்பிகளை களவாடிய கும்பல் சிறைக்கு சென்றதன் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மின் கோட்டத்திற்குட்பட்ட துணை மின் நிலையங்களில் இருந்து எஸ்வி மங்கலம், புதூர், சிங்கம்புணரி, தெக்கூர், திருப்பத்தூர் ஆகிய கிராமங்களுக்கு மின் விநியோகம் பெறுகின்றன. இதற்காக மின்வாரிய ஊழியர்கள் ஆங்காங்கே டிரான்ஸ்பார்மர்களை அமைத்து பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் டிரான்ஸ்பார்மர்களில் இருக்கும் காப்பர் கம்பிகளை திருடுவதற்கென்றே ஊருக்குள் திருடர்கள் பலர் வலம் வந்து கொண்டிருந்தனர். காப்பர் கம்பிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்பதால் சற்றும் சிந்திக்காமல் டிரான்ஸ்பார்மர்களை உடைத்து காப்பர் கம்பிகளை களவாடி செல்லும் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தன. அந்த வகையில் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு டிரான்ஸ்பார்மர்களில் காப்பர் கம்பிகள் திருட்டு கும்பல்களால் கபளீகரம் செய்யப்பட்டன. இதனால் ஊருக்குள் குறைந்த மின்னழுத்த மின்சாரம் மட்டுமே விநியோகிக்க முடிகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி எஸ்வி மங்கலம் மேலப்பட்டி டிரான்ஸ்பார்மரில் இருந்து 72,350 ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகள் திருடப்பட்டது. இப்படி கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 800 கிலோ காப்பர் கம்பிகளை மர்மநபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. இந்த தொடர் திருட்டுக்கள் குறித்து சிங்கம்புணரி, உலக்கம்பட்டி, நெற்குப்பை, எஸ்வி மங்கலம், SS கோட்டை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் குவிந்தன. இதனால் மாவட்ட காவல்துறை தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர். பழைய இரும்பு வியாபாரிகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபர்களிடம் திடீர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழலில் முத்துச்சாமிபட்டி விலக்கு பகுதியில் தனிப்படை போலீசார் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மினி வேன் ஒன்று சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்து கொண்டிருந்தது. வாகனத்தை நிறுத்திய போலீசார் அதிலிருந்தவர்களிடம் விசாரித்த பொழுது ஆளுக்கு ஒரு பதிலாக கூறி போலீசாரை குழப்ப முயன்றனர். இதனால் சந்தேகம் அதிகரித்த போலீசார் அவர்களை SS கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிங்கமுனரியைச் சேர்ந்த கருப்பையா, சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த மதன்குமார், சிங்கமுனரியைச் சேர்ந்த 17 வயது சிறார்கள் 2 மற்றும் அந்தோனிதாஸ் என்பது தெரிய வந்தது. இந்த கும்பல்தான் மின்மாற்றிகளை சேதப்படுத்தி அதிலிருந்து காப்பர் கம்பிகளை திருடிச் சென்றது என்பது தெரிய வந்தது. இவர்கள் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட 11 இடங்களில் டிரான்ஸ்பார்மர்களை சேதப்படுத்தி அதில் இருந்து சுமார் 800 கிலோ காப்பர் கம்பிகளை திருடிச் சென்றதும் தெரிய வந்தது. திருடிய காப்பர் கம்பிகளை திண்டுக்கல், நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 300 கிலோ காப்பர் கம்பிகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய பொருட்கள், மினி வேன் மற்றும் 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 2 சிறார்களும் மதுரை சிறுவர் சிறைச்சாலைக்கும் மற்ற 3 திருப்பத்தூர் கிளை சிறையிலும் அடைக்கப்பட்டனர்.